நம்ம ஒன் டே ஸ்டால் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒன் டே ஸ்டால் போட்டுருந்தேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து இந்த மாதிரி கேக்ஸ்லாம் ரெடி பண்ணுறது வந்து ஸ்டால் அன்னைக்கு மதியத்தோடு முடிஞ்சிருச்சு. லிட்ரலி வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்லாம் போக்குள்ள நமக்கு எப்படி திக்குன்னு இருக்கும், அதே மாதிரியே இருந்துச்சு. எதுக்குன்னே தெரியல. அதுக்கே வந்து நான் போன வருஷம் ஸ்டால் போட்டிருந்தேன். அதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறையா செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போலேருந்து தான். என்னென்னா வந்து எல்லாருமே வாங்குவாங்களா, பிடிக்குமா, 450+ மேலே கேக் இருக்கே, ஒருவேளை விற்கலைன்னா என்ன செய்கிறது, நம்ம என்ன செய்கிறது, அதே மாதிரியே வந்து தாட்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டு அதுக்கப்புறமா இல்லாட்டி புலம்பிகிட்டே இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் எல்லாம் சேல் ஆகிடும், நீ ஏன் பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் போய் ஸ்டால் வைக்க ஆரம்பித்தோம். அப்போலேருந்தே வந்து செம்ம கூட்டம் நம்ம ஸ்டாலில். டக்குன்னு வந்து நிறைய குழந்தைங்களாம் வந்து வாங்கினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வச்ச வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்து பிளாக் கரண்ட் ஜார் கேக் ஃபுல்லாக வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ தான் பர்பிள் நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்களா, அதனால் அது நெக்ஸ்ட் அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ட்ரெஸ்லெஸஸும் அதுக்கப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட் ஜார் கேக் தான் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. கடையில் வந்து என்னால் மட்டுமே வந்து தனியாக இது பண்ண முடியாதுல. என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட தம்பியோட ஃப்ரெண்டு, அந்த பையன் தான் வந்து ரொம்ப நேரம் என் கூடவே நின்றுட்டு இருந்தான். எனக்கு வந்து இவங்க எல்லாருமே 3 பேர் இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா இந்த சில்லறை இல்லாத பிரச்சனை தான். ஆக்சுவலி நான் நிறையா சேஞ்ச் எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறமா வந்து தெரிஞ்ச எல்லா அண்ணாவையும் வச்சு சேஞ்ச் மாற்றிட்டு வர சொல்லி அதே மாதிரி தான் ஸ்டால் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இதேமாரி 10:30க்கே வந்து எல்லா கேக்குமே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமுமே நிறைய பேர் வந்து நாங்கள் போக்குள்ளே வாங்கலாம்னு நினச்சோம், என்னாச்சு கேக் காலி ஆயிடுச்சா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வாங்கினவங்களே திரும்பி வந்து கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கேக் ஸ்டால் வந்து நல்லபடியாகவே போச்சு. இன்னுமே நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. எப்போவுமே நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நம்ம கஸ்டமர்ஸ் தான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்களும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.